ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டீஸ்பூன்ஸ். இன்றைக்கி நாம் ஸ்வீட் பிஸ்கெட் அண்ட் ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ் ரெண்டுமே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பாறை பிஸ்கெட்டுக்கு லைக் ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ்க்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதை விருப்பப்படுறவங்க கோதுமை மாவுலையும் செய்யலாம், இல்லை ரெண்டும் கலந்தும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் லைக் 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு கோதுமை மாவும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா வந்து ஒரு சின்ன பிஞ்சு, அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் வந்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ தட் அதோட ஃப்ளேவர் நல்லா இதில் இருக்கும். அது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு வந்து சில்லி பவுடராகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பல்லு போட்டு அதுக்கு மேலே போட்டால். கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 எடுத்துருக்கேன். இதையும் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரியும் சேர்க்கலாம், இல்லை வெறும் சில்லி பவுடரும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். பிசைஞ்சுக்கலாம், டைட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம இப்போ கூட தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைட் டோவாக பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த டோவை 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டோவை 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஸோ நம்ம எப்பயும் தட்டுற மாதிரி கீழே மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை திரட்டிக்கலாம். இப்போது இது எந்த அளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தட்டிக்கோங்க. இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ராஸாக கட் பண்ணும்போது நமக்கு அந்த டைமண்ட் ஷேப் கிடச்சிடும். ஸோ இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இந்த கலர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னும் செவக்க வேணும் அப்படின்னாலும் விடலாம், பட் கொஞ்சம் மொடன்னு ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதி இருக்க டோவையும் திரட்டி கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோ. ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சும்மா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அண்ட் கூடவே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, இது கூட நான் வந்து 3/4 கப்பு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு டைட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு நல்லா டைட் டோவாக பிசைஞ்சாச்சு. இது பிசையும் போது நமக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால சர்க்கரை வந்து நமக்கு உருகும். ஸோ வந்து தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் மெதுவாகவே ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை ரொம்ப சாஃப்டாக இலகி போயிருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம கூட மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இந்த டோவை 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை எடுத்து திரட்டிக்கலாம். இந்த மாவையும் நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. ஸோ அதை கீழே ஸ்டிக் ஆகாது நமக்கு. ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு நம்ம அந்த அளவுக்கு தின்னாக தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக தட்டணுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இல்லை இன்னுமே வேணும்னா கூட நீங்கள் திக்காக தட்டிக்கலாம். ஸோ இது அதே மாதிரி நம்ம டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் சூடானதும் இதையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. எடுக்கும்போது நமக்கு அது சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆறின உடனே நல்ல கிறிஸ்பினஸ் வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ் அண்ட் ஸ்வீட் பிஸ்கெட் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செய்யக்கூடிய ரெசிபி. அண்ட் எனி டைம் நம்ம இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அண்ட் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.